அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள மிக ஆபத்தான 10 ரயில் பாதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ரயில் பயணமானது எப்பொழுதுமே மிக சுவாரஸ்யத்தை கொடுக்கும். நீண்ட தொலைவு ரயில் பயணங்களில் சொகுசாக இயற்கையை ரசித்துக் கொண்டே பயணம் செய்யலாம். சில பயணங்கள் ரயில் செல்லும் மோசமான வழித்தடங்கள் காரணமாக அச்சத்தையும் கொடுக்கும். குறிப்பாக மிக உயரத்தில் எழுப்பப்பட்ட பாலங்கள், மலை சரிவுகள், கடற்கரையோரங்கள் என ரயில் வழித்தடங்கள் பல மிக மோசமாக உள்ளது. அதுபோன்ற மிக மோசமான 10 ரயில் வழித்தடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். குரண்டாசெனிக் ரயில் ரோடு. அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும் என்பது போல அமைந்திருக்கும் இந்த ரயில் பாதை ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் கெய்ன்ஸ் நகரிலிருந்து குரந்தா என்ற சிறு நகரத்தை இணைக்கிறது. ஆஸ்திரேலியாவின் பேரன் கார்ச் தேசிய பூங்காவை 1800ஆம் ஆண்டிலிருந்து இந்த டிராக் கடந்து செல்கிறது. நீர்வீழ்ச்சிகள், மலை சரிவுகள், செங்குத்தான பாலங்கள் வழியாக செல்லும் போது மனதில் குளிரையும் பயத்தையும் ஒரு சேர வழங்குகிறது. அட்கோகேட் ட்ரெயின் ரயில் ரோடு, இந்தோனேஷியா. ஜகார்த்தாவிலிருந்து பாண்டூங் என்ற பகுதியை இணைக்கும் ரயில் பாதை இது. 3 மணி நேர பயணம் மலையழகை கண்டு ரசிக்கக்கூடிய பயணமாக அமையும். ஆறுகள், பள்ளத்தாக்குகளை கடந்து செல்லும் இந்த ரயில் வழித்தடமும் உலகின் அபாயகரமான ரயில் வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் ரயில் விபத்துகளும் நடந்துள்ளன. 2002ஆம் ஆண்டிலும் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒட்டினிகா சூஜோ ட்ரெயின், தென்னாப்பிரிக்கா. 1908இல் முதல் சேவையை துவங்கிய இந்த ஒட்டினிகா சூஜோ என்ற ரயில் தென் ஆப்பிரிக்காவின் மேற்கு கேப் பகுதியில் உள்ள ஜார்ஜ் மற்றும் நிஸ்னா பகுதிகளை இணைக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு வரை நீராவி என்ஜின் மூலம் இயக்கப்பட்டது. 67 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயில் வழித்தடத்தில் தற்போது டீசல் என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. மிக பழமை வாய்ந்த இந்த ரயில் தடத்தில் உள்ள பாலங்கள் வழியாக செல்லும் போது பயணிகள் ஆபத்தை உணரலாம். குறிப்பாக காய்மான்ஸ் ஆற்றுப்பாலம் அழகும் ஆபத்தும் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஜார்ஜ் டவுன் லூப் ரயில் ரோடு, கொலரடோ. அமெரிக்காவின் கொலரடோவில் உள்ள அண்டோனிட்ரோ மற்றும் நியூ மெக்சிகோவில் உள்ள சாமா நகரங்களுக்கு இடையிலான ரயில் வழித்தடமும் மிகவும் ஆபத்தான வழித்தடமாகும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் வெள்ளி சுரங்கங்களை சென்றடைய இது அமைக்கப்பட்டது. அமெரிக்காவின் மிக நீளமான குறுகிய ரயில் பாதையாக இது விளங்குகிறது. குகைகள், செங்குத்து பாலங்கள் வழியாக கடந்து செல்லும் போது பயணிகளை பரவசப்படுத்துகிறது. 100 அடி உயரமான டெவில்ஸ் கேட் ஹை பாலத்தில் மெதுவாக செல்லும் பொழுது பயணிகளை கொஞ்சம் பயப்படுத்துகிறது. ட்ரென் எலாஸ் நியூப்ஸ், அர்ஜென்டினா. வடமத்திய அர்ஜென்டினாவில் உள்ள சால்டாவிலிருந்து சிலி நாட்டு எல்லையில் உள்ள லா போல்வெரிலாவை இணைக்கும் இந்த ரயில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் 1921லிருந்து 1948 வரை நடந்தது. 21 குகைகள், 13 சிலிர்ப்பூட்டும் பாலங்கள் வழியாக செல்லும் இந்த வழித்தடமும் சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை வழங்கும் என்பதோடு ஆபத்துகளும் நிறைந்ததாக உள்ளது. டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின், ஈக்வடார். நரிஸ் டெயில் டயப்ளோ அல்லது டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின் கடல் மட்டத்திலிருந்து 9000 அடி உயரத்தில் ஆண்டிஸ் மலைகள் மீது செல்கிறது. உயரமான மலையை சுற்றி செங்குத்தாக செல்வதால் விபத்துகள் நேரும் என்பதால் 5க்கும் குறைவான பெட்டிகளை பயன்படுத்தப்படுகிறது. உலகின் மிகவும் சவாலான பயணங்களில் இதுவும் ஒன்றாகும். திரில்லான பயணங்களை மேற்கொள்பவர்கள் அதிகம் இங்கு வந்து செல்கின்றனர். வளைந்து வளைந்து மலையை ஏறுவதை அனுபவிக்க இங்கு நீங்கள் ஒரு முறையேனும் செல்ல வேண்டும். த டெத் ரயில்வே, தாய்லாந்து. மரண ரயில் பாதை என அழைக்கப்படும் இந்த பர்மா ரயில் பாதை சுமார் 415 கிலோமீட்டர்களை கொண்டது. இது அடர்ந்த காடுகள் மற்றும் ஆபத்தான மலைகளின் விளிம்புகளில் செல்லும் ஆபத்து நிறைந்த பயணத்தை கொண்டது. சயாம் மரண ரயில் பாதையில் மிகவும் புகழ்பெற்றது 277வது பாலம் என்று அழைக்கப்படும் குவாய் ஆற்று பாலமாகும். இந்த திகில் நிறைந்த பயண அனுபவத்தை ரசிக்க பலரும் விரும்புகிறார்கள். அசோமினாமி, ஜப்பான். எரிமலைகள் சூழ்ந்த பகுதிகள் வழியாக செல்லும் மிக ஆபத்தான ஜப்பானிய வழித்தடமாக இது உள்ளது. இங்கு எப்போது வேண்டுமானாலும் பெரிய அளவில் வெடித்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எரிமலைகள் உள்ளது. கூடவே மிகவும் இயற்கை சூழ்ந்த இடமாகவும் உள்ளது. இது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த வழித்தடமாக உள்ளது. ஒயிட் பாஸ் அண்ட் யுகான் ரூட், அலாஸ்கா, அமெரிக்கா. தங்கம் எடுப்பதற்காக 1892ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதை தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இது சுற்றுலா தலமாக மாறியுள்ளது.
பாறைகளை ஒட்டி பயணம் செய்யும் இந்த ரயில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் ஒரு இடமாக உள்ளது. மிகவும் ஆபத்தான ஒரு ரயில் பயணமாக இருந்தாலும் ரயிலில் பயணம் செய்து கொண்டே இயற்கையை கண்டுகளிக்க பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். ராமேஸ்வரம். உலகின் ஆபத்தான ரயில் பாதைகளில் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலமும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. இயற்கை சீற்றங்களால் அதிக ஆபத்துகள் உள்ள இந்த ரயில் வழித்தடமும் ஆன்மீக சுற்றுலா மற்றும் வெளிநாட்டினரை கவர்ந்த ரயில் வழித்தடமாக உள்ளது. பலமான காற்று வீச்சு, கடல் அலைகளின் ஆபத்துகளை கடந்து ரயில் செல்லும் போது பயணிகளுக்கு நெஞ்சில் அச்சத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியாது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல ஏராளமான ஆபத்தான வழித்தடங்கள் நம்முடைய உலகில் பல இடங்களில் இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.